அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஏன் இது இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எலெக்ஷன் வர டைம் எப்போவுமே தேர்தல் வரக்கூடிய அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முழுமையான பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இதுதான் மத்திய அளவில் மாநில அளவிலையும் ஒரு நடைமுறையை பின்பற்றப்பட்டுட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு வெளியிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ பொருளாதார ஆய்வறிக்கை மத்திய அளவுலேயும் வெளியிடுவாங்க. இப்படி நம்ம தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு நம்ம வெளியிட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, போன வருடம் தான் முதல்ல வெளியிடுறோம். இது 2வது டைம். தனியாக பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வெளியிடுறது இது 2வது டைம். போன வருடம் தான் ஃபஸ்ட்டு டைமே இது மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த பொருளாதார ஆய்வறிக்கைக்கும் பட்ஜெட்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னா முடிந்த ஆண்டு இருக்குல்ல, சென்றடைந்த ஆண்டுகள், அந்த ஆண்டுகளில் நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, நம்ம மாநிலத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, நம்ம எந்தெந்த உற்பத்தியில் முன்னணியில் இருக்கிறோம், எதில் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்த ஆண்டை பற்றி பேசுவது தான் பொருளாதார ஆய்வறிக்கை. பட்ஜெட்னா என்னதுங்க, இனி வரக்கூடிய இந்த ஒரு ஆண்டுக்கு நம்ம எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், நம்ம எவ்வளோ கடன் வாங்க போகிறோம், எவ்வளோ வளர்ச்சி அடைய போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பட்ஜெட் போடுறோம்ல வீட்டுக்கு, அதுதான். அப்போ இடைக்கால பட்ஜெட் இப்போ நம்ம தாக்கல் பண்ணது இடைக்கால பட்ஜெட். ஓகேங்களா. இப்போ பட்ஜெட்னா வரக்கூடிய ஆண்டுகளுக்கு செலவு, வரவு, வளர்ச்சி இதை பற்றிலாம் பேசுகிறது தான் பட்ஜெட். ஓகேங்களா. பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது முடிந்த ஆண்டை பற்றி பேசுகிறது. ஓகேங்களா. அப்போ இந்த பொருளாதார ஆய்வறிக்கையிலிருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்குறாங்க. போன டைம் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு டைம் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணுன்னா, குரூப் 4ல் உங்களுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒரே எக்ஸாமில் 2 கொஷின். அதுக்கடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையிலிருந்தே 2 கொஷின் 3 கொஷின் அப்படின்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கொஷினை பொறுத்த வரைக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ரிலீஸ் பண்ணது ஒரு 260 பேஜுக்கிட்ட இருக்குது பொருளாதார ஆய்வறிக்கை. அத்தனையும் படிக்க வேண்டியதில்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லிட்டு முக்கிய அம்சங்கள்னு சொல்லிட்டு ஒரு PDF ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணதில் ஒரு 35 பாயிண்ட்டு தான் இருக்குது. அந்த 35 பாயிண்ட்டு நம்ம படித்தா போதும். அந்த பொருளாதார ஆய்வறிக்கையோடைய சாராம்சம் அந்த 35 பாயிண்டில் இருக்குது. அது படித்தா போதும். அதில் இருக்கக்கூடிய தகவல் தான் இங்கே கொடுத்துருக்கு. போன வருடமும் அப்படி தான் நம்ம பண்ணோம். ஓகேங்களா. அந்த முக்கிய அம்சங்கள் மட்டும்தான் எடுத்து நாம் என்ன பண்ணோம் பார்த்தோம். ஏன்னா அதில் முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்துடுது. நம்ம ரொம்ப டீப்பாலாம் போய் அங்கே படிக்க வேண்டியது கிடையாது. ஓகேங்களா. தமிழ்நாடா எது எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய வளர்ச்சி வீதம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அதனால் தயவு செஞ்சு இதை ஒமிட் பண்ணிடாதீங்க. இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் சொல்லிட்டு நமக்கு சிலபஸே இருக்குது. அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் அதாவது அந்த எடிஷனுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகாமல் இருக்குது. அப்போ நம்ம அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் இதிலிருந்து தான் எடுத்துக்கணும். இப்போ கவர்மெண்ட் இது மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதிலிருந்து தான் நம்ம தகவல்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா. பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எல்லா வளர்ச்சி, உலக பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, அதில் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதனால் இங்கே நான் கொண்டு வந்துருப்பேன் பாருங்கள். 2025 உலக பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னா 3.3%, 3.3% இருக்குது உலக பொருளாதார வளர்ச்சி. அதே மாதிரி இந்திய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னா 2024 to 25 ஆண்டில் 6.49% இருந்தது. 2025 to 26 என்ன 7.4 இருக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு மார்ச்சோட தான் முடியும். மார்ச் 31 தான் உங்களுக்கு என்ன முடியும், இந்த 2025 to 26 ஆண்டுக்கானது முடியும். அப்போ 7.4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி. இந்த தகவல்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024 to 25 எவ்வளோ இருந்துச்சு, 2025 to 26 எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7.4% இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி. ஓகேங்களா. சரி, இப்போ இந்தியாவில் நம்ம நிலப்பரப்பில் தமிழ்நாடு எத்தனை சதவீதம் பங்கு இருக்குன்னா 4%. இந்த டேட்டாலாம் மாறாது. ஓகேங்களா. இந்திய நிலப்பரப்பில் தமிழ்நாடுடைய நிலப்பரப்பு எவ்வளோன்னா 4%. அதே மாதிரி இந்திய மக்கள் தொகையில் தமிழ்நாடுடைய சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6%. இந்த டேட்டாலாம் முக்கியமான டேட்டா, இது மாறாது. ஓகேங்களா. அப்போ இந்திய நிலப்பரப்பில் தமிழ்நாடுடைய நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குன்னா 4%. இந்திய மக்கள் தொகையில் தமிழ்நாட்டுடைய சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6%. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
அடுத்தது பாருங்க 2024 டு 25 இப்போ நம்ம வந்து 2025 டு 26க்கான தான் நாங்கள் பொருளாதார ஆய்வறிக்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வருடத்தில் எதை பற்றி பேசுவாங்கன்னா 2024 டு 25 பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா 2026 இன்னும் முடியல, மார்ச் 31 வந்தால் தான் முடியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 2024 டு 25 அந்த டேட்டாஸை வச்சு தான் பேசுவாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 2024 டு 25 தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவுடைய ஜிடிபியில் தமிழ்நாட்டுடைய பங்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 9.4%. அப்போ இந்தியாவுக்கு ஜிடிபின்னு இவ்வளோ இருக்குல்ல, அதில் நம்ம தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.4%. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்குது? அப்போ மாநில இப்போ இது வந்து என்னென்னா இந்தியாவுடைய ஜிடிபியில் தமிழ்நாட்டுடைய பங்கு, இது ஒரு பாயிண்ட் தனியாக தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா பொதுவாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படின்னா இப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும். உண்மை வளர்ச்சி வீதம் ரியல் ஜிடிபின்னு சொல்கிறோம். இது வந்து தமிழ்நாட்டுடைய இது மட்டும். இது வந்து இந்தியாவுடைய ஜிடிபியில் தமிழ்நாட்டுடைய பங்கு. இது வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஜிடிபின்னு சொல்லுவோம். உண்மை வளர்ச்சி வீதம் எவ்வளோன்னா 11.2%. இரட்டை இலக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். 11.2%. பெயரளவிலான வளர்ச்சி வீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16%. அப்போ இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது என்னங்க பெயரளவிலான வளர்ச்சி வீதம் உண்மை வளர்ச்சி வீதம் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2023 எடுத்துக்கோங்க, அடுத்தது 2024 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம். ஓகேங்களா? என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ரைஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அரிசி 10 பேக் உற்பத்தி பண்ணுறதுனா இதனுடைய ஒரு பேக்குடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு வச்சுக்கலாம்னா 50. அப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோ வரும் ஜிடிபி அப்படிங்கிறது? இதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் எவ்வளோங்க? 500. ஓகேங்களா? இதுவே 2024லையும் நம்ம 10 பேக் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா ப்ரைஸு 100 ரூபா. ஒரு பேக்குடைய ப்ரைஸ் என்னதுங்க? 100 ரூபா. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 1000 ரூபா வரும். அப்போது நாமினல் ஜிடிபின்னு என்ன தெரியுங்களா? இதுதான். போன வருஷம் 500 ரூபாயா இருந்துச்சு, இப்போ 1000 ரூபாயா ஆயிடுச்சு. இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகலை. புரியுதுங்களா? நம்மளுடைய அந்த உற்பத்தி இன்க்ரீஸ் ஆக கிடையாது. புரிஞ்சு பாருங்கள். 2023 10 சிப்போ அரிசி, ஓகேங்களா, ஒரு பேக் 50 ரூபா. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக வைக்கிறேன், சரிங்களா? 50 ரூபா, 500 ரூபா. அப்போ அதே 2024 10 பேக்கு விலை அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 100 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 100 ரூபா, அதனால் 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ இங்கே 500 ரூபா, இங்கே 1000 ரூபா. இது இன்க்ரீஸ் ஆகிறது வந்து என்னென்னா பெயரளவிலான வளர்ச்சி வீதம். ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகலை, உற்பத்தி அதிகமாகலை. இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்க மாட்டோம். நம்ம எதை எடுத்துக்குவோம்னா இந்த உண்மை வளர்ச்சி வீதத்தை தான் எடுத்துக்குவோம். ரியல் ஜிடிபி தான் எடுத்துக்குவோம். ரியல் ஜிடிபின்னு என்னென்னா ஒரு பேஸ் இயரை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. எந்த பேஸ் இயர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2023ன்னு வைக்கிறோம். 2023 இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், 2024 எத்தனை பேக் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? 10 பேக் ப்ரொடியூஸ் பண்ணுறோமா? அதை எடுத்துக்குவோம். ப்ரைஸை எதை எடுத்துக்குவோன்னா எதை பேஸ் இயராக வைக்கிறோமோ, அடிப்படை வருடமாக எதையை வைக்கிறோம்? 2023ன்னு வச்சுக்கோங்க. அந்த வருடத்தில் அதோட ப்ரைஸ் என்னவா இருக்குது? 50 ரூபாய் இருக்குல்ல, அதைத்தான் வைப்போம். அப்போ 500 ரூபா. அப்போ ரியல் ஜிடிபிங்கிறது இதுதான். உங்களுக்கு வளர்ச்சி வீதம் வரணும்னா இதில் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படின்னு என்னது? உற்பத்தி அதிகரிக்கணும். உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது தான் இந்த இடத்துல உங்களுக்கு உண்மை வளர்ச்சி வீதம் கரெக்டாக சொல்ல முடியும். பெயரளவிலான வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறது என்னதுங்க? உற்பத்தியவே அது காட்டாது. உங்களுக்கு ரியல் ஜிடிபியில் தான் அந்த வளர்ச்சி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம எதை தான் எடுத்துக்கணும்? எப்போவுமே பெயரளவிலான வளர்ச்சி வீதம் அதிகரிச்சுட்டு தான் போகும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய விலை நாளைக்கு அதிகரிக்க தான் செய்யுது. குறையுதுன்னு சொல்லவே முடியாது, அதிகரிக்க தான் செய்யும். அதனால் பெயரளவிலான வளர்ச்சி வீதம் அதிகரிக்கும். உண்மை வளர்ச்சி வீதத்தில் தான் நம்மளுடைய அந்த நாட்டுடைய அந்த மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு பேஸ் இயரோடைய ப்ரைஸை தான் எடுத்துக்குவாங்க. ஒரு அடிப்படை வருடத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதனுடைய ப்ரைஸை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோமோ அது கூட இன்ட்டு பண்ணுவாங்க. அதுதான் வந்து அதையும் இந்த இதையும் கம்பேர் பண்ணுவாங்க.
ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 500 ரூபாய் இது ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த வித்தியாசமும் வரல. ஒருவேளை இந்த இடத்துல 20 பேக்கை இது பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம உண்மை வளர்ச்சி வீதம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியமானதுங்க. உலக பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, தமிழ்நாடு நிலப்பரப்பில் எவ்வளோ, மக்கள் தொகையில் எவ்வளோ, தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்கு 9.4%, இதெல்லாம் முக்கியமான டேட்டா. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய பெயரளவிலான வளர்ச்சி வீதம் 16%, உண்மை வளர்ச்சி வீதம் 11.2%, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், உற்பத்தி தொழில்துறை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. உற்பத்தி தொழில்துறையில் மேனுஃபேக்சரிங் செக்டரில் பாருங்கள், 2024 to 25 உண்மை வளர்ச்சி வீதம் இதில் தனியாக பிரித்து காட்டுறாங்க. 14.74%, 14.74% உண்மை வளர்ச்சி வீதம் உற்பத்தி தொழில்துறையில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 11.2ங்கிறது மொத்தமாக எல்லா துறையும் காமனாக சேர்த்து 11.2% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உற்பத்தி, இப்போ நமக்கு தெரியும் விவசாயத்துறை, வேளாண் துறை இருக்கும். 3 துறைகள் இருக்கா? என்னென்ன துறை? முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறைன்னு சொல்கிறோமா? முதன்மை துறை அப்படிங்கிறது என்னதுங்க? வேளாண், விவசாயம், அதை பற்றி பேசுறது. இரண்டாம் நிலைத்துறை அப்படிங்கிறது என்னது? உற்பத்தி தொழில்துறையை பற்றி பேசுறது. அதே மாதிரி மூன்றாம் தொழில்துறை அப்படிங்கிறது சேவை துறை பற்றி பேசுறது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் நம்ம உற்பத்தி தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா அதில் வளர்ச்சி வீதம், அந்த தனித்தனி துறையை எடுத்து இதில் வளர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ இருக்குன்னா 14.74%. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. அகில இந்திய சராசரி, அப்போ இந்தியாவுடைய உற்பத்தி தொழில்துறையில் உண்மை வளர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்குன்னா 4.5 தான் இருக்குது. அதை விட நம்ம மும்மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய உற்பத்தி தொழில்துறையுடைய அந்த உண்மை வளர்ச்சி வீதம் எவ்வளோங்க இருக்குது? 4.5% தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை விட என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும், மும்மடங்கு அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு மட்டும் தனியாக மும்மடங்கு அதிகமாக இருக்குது, 14.74%. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 2021 to 22 முதல் 2024 to 25 வரையிலான காலகட்டத்தில் சராசரி உற்பத்தி துறை வளர்ச்சி வீதம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க? 9.38% இன்க்ரீஸ் ஆகி அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்பொழுது 9.38% அதிகரிச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? இது வளர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டத்துக்கு வரைக்கும் எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 9.38%. அதே மாதிரி இந்த உற்பத்தி தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் இடம் வகிக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். உற்பத்தி தொழில்துறையில் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் இடம் வகிக்கிறது. அதே மாதிரி இந்தியாவின் உற்பத்தி துறை வேலை வாய்ப்புகளில் தமிழ்நாடு முன்னணி பங்களிப்பாளராக இருக்குது. அப்போ இந்தியாவில் உற்பத்தி துறை வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குல்ல, அதில் அதிகமாக யார் பங்களிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு தான். அந்த பங்களிக்கிறதுல முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க? நாட்டில் இந்தியாவுடைய மொத்த தொழிற்சாலை பணியாளர்களில் தமிழ்நாட்டுடைய பங்கு மட்டும் 15%. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். ஓகேங்களா? அப்போ இது பாருங்க, அப்போ உற்பத்தி தொழில்துறையில் 2024 to 25 வளர்ச்சி வீதம் 14.74%, அகில இந்திய சராசரி 4.5% விட அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 2021 25 வரைக்கும் சராசரி உற்பத்தி துறை வளர்ச்சி எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னா 9.38% உயர்ந்திருக்கு. இந்த உற்பத்தி தொழில்துறையில் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம் வகிக்குது. அதுபோக இந்தியாவுடைய உற்பத்தி துறையுடைய வேலை வாய்ப்புகளில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குது, முன்னணி பங்களிப்பாளராக இருக்குது. அப்போ நாட்டின் மொத்த தொழிற்சாலை பணியாளர்களில் 15% தமிழ்நாடு பங்களிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்த 2024 to 25 மொத்த உள்நாட்டு மதிப்பு கூட்டலில் துறைகளுடைய பங்களிப்பு எவ்வளோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தம் உள்நாட்டு உற்பத்தின்னு வச்சுக்கோங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 துறை தனித்தனியாக எவ்வளோ பங்களிக்குது? முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, சேவைத்துறை. முதன்மை துறை அப்படின்னா வேளாண்மை, விவசாயம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இரண்டாம் நிலைத்துறைன்னு என்ன சொல்லுவோம்? உற்பத்தி தொழில்துறையை பற்றி சொல்கிறோம். சேவைத்துறை எவ்வளோ? சேவைத்துறைனா நிறைய என்ன சொல்லலாம் அப்படின்னா போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்பம், அப்புறம் ஆசிரியர் சேவை, அரசு பணி, இது எல்லாமே சேவைத்துறையில் வந்துடும். அப்போ இந்த 3 துறையும் எவ்வளோ பங்களிக்குது? எதனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது?
முதன்மை துறை பார்த்தீங்கன்னா 13.4% தான். ஓகேங்களா, இவ்வளோதான் பங்களிக்குது. ஆனால் இதில் வந்து இதை சார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இந்த முதன்மை துறையை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.4% தான். இரண்டாம் நிலை துறையுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா 31.1%. சேவை துறை பார்த்தீங்கன்னா 53.6%. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த முதன்மை துறையுடைய பங்களிப்பு வீதம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சர்வீஸ் செக்டர்னு சொல்லக்கூடிய இந்த சேவை துறை தான் அதிகமாக பங்களிக்குது. ஓகேங்களா, அப்போ 53.6% கேட்கலாம். இதை கொடுத்துட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா. எந்தெந்த துறையுடைய பங்களிப்பு, எதனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னு கேட்கலாம், எந்த துறையுடைய பங்களிப்பு. ஓகேங்களா, அப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த இரண்டாம் நிலை துறையுடைய பங்களிப்பு இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா வேலை வாய்ப்பு அதிகமாகும். ஏன்னா இது உற்பத்தி தொழில்துறையில், அப்போ வேலை வாய்ப்பு அதிகமாகும். இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, உற்பத்தி அதிகமாகுது அப்படின்னா வேலை வாய்ப்பு அதிகமாகும். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு துறை. அப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்து 3 துறையோடையும் அந்த சதவீதத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், 2024 to 25 சேவை துறையுடைய வளர்ச்சி வீதம் எவ்வளோன்னா 11.3%. நம்ம முன்னாடி பார்த்தோம் உற்பத்தி தொழில் துறையுடைய வளர்ச்சி வீதம் 14 கிட்ட வந்துச்சா. அப்போ இந்த சேவை துறையுடைய வளர்ச்சி வீதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.3%. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எவ்வளோ பங்களிப்பு பண்ணுதுன்னு சொல்கிறான். இது என்னன்னா அதனுடைய வளர்ச்சி வீதம் தனித்தனியாக துறை எடுத்து அதனுடைய வளர்ச்சி வீதம் இவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ சேவைத்துறையுடைய வளர்ச்சி வீதம் எவ்வளோங்க இருக்குது? 11.3% இருக்குது. அடுத்தது, அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கும் இந்தியாவின் முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இந்த உற்பத்தி தொழில்துறையில் வளர்ச்சி வீதம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 14.7. அப்போ சேவைத்துறையோடைய வளர்ச்சி வீதம் 11.3. மேலே இருக்கிறது என்னது? அந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் ஒவ்வொரு துறையுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குன்னு அங்கே கொடுத்துருக்காங்க. அது வளர்ச்சி வீதம் கிடையாது. மேலே கொடுத்துருக்காங்க முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, சேவைத்துறை. அது வளர்ச்சி வீதம் கிடையாது, எவ்வளோ பங்களிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஏற்றுமதி செயல்திறனில் பாருங்க, மின்னணு சாதனங்கள், ஜவுளி, தோல் பொருட்கள் இதனுடைய ஏற்றுமதியிலாம் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மின்னணு சாதனங்கள், ஜவுளி பொருட்கள், தோல் பொருட்கள் இதனுடைய ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்குது. அதே மாதிரி பொறியியல் இயந்திரங்களுடைய ஏற்றுமதியில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்குது. பொறியியல் இயந்திரங்களின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு 2ஆம் இடம். அடுத்தது, இந்தியாவின் டெட்ராய் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு மோட்டார் வாகன உற்பத்தியின் முக்கிய மையமாக திகழ்கிறது. இந்தியாவின் டெட்ராய் சென்னைன்னு சொல்லுவோம், பொதுவாக சொல்கிறாங்காட்டி தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா நம்ம சென்னைன்னு சொல்லுவோம், பொதுவாக ஜென்ரலாக தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மோட்டார் வாகன உற்பத்தியோடைய முக்கிய மையமாக திகழ்துன்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட கம்பேர் பண்ணுறங்காட்டி தமிழ்நாடு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ பொறியியல் இயந்திரங்களின் ஏற்றுமதியில் 2ஆம் இடம், மின்னணு சாதனங்கள், ஜவுளி, தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம். அடுத்தது, தனிநபர் வருமானத்தில், அதாவது எல்லாத்தோடைய மொத்த வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை அதை போடுவாங்க, அதுதான் வந்து தனிநபர் வருமானம். தனிநபர் 2024 to 25 தனிநபர் வருமானத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு 3ஆம் இடம் வகிக்குது. இந்த பிளேசஸ்லாம் இருக்குல்ல, இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானதுங்க. 3ஆம் இடம் வகிக்கிறோம். எவ்வளோ பாருங்கள், 3.62 லட்சம். தேசிய சராசரி தேசிய அளவில் தனிநபர் வருமானம் பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் வருது. அதை விட 1.77 மடங்கு நாம் அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு மட்டும் தனியாக. ஓகேங்களா, அப்போ தேசிய தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம், தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் 3.62 லட்சம். இதெல்லாம் கேட்கலாம், எவ்வளோ தேசிய சராசரியை விட தமிழ்நாடு எவ்வளவு அதிகமாக இருக்குது, எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கப்படலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், நம்ம இது வந்து இலக்கு, ரொம்ப நாளாக நம்ம இதை சொல்கிறோம். 2030ஆம் ஆண்டுக்குள் $1 trillion பொருளாதாரமாக தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்கலாம், எந்த ஆண்டுக்குள்னு கேட்கலாம். எவ்வளவு பொருளாதாரம், எவ்வளவு டாலர்னா $1 trillion பொருளாதாரமாக தமிழ்நாட்டை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, பணவீக்கம் அப்படின்னு என்னதுங்க? இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோமா. பொருட்களுடைய அந்த விலை அதிகமாகுது. பொருட்களுடைய விலை அதிகமாகுதுன்னா மக்களுடைய அந்த வாங்கும் திறன் என்னவாகும்? குறைஞ்சிரும். கரெக்டுங்களா? அப்போ அந்த பொருட்களுடைய விலை வந்து கம்மியாக தான் இருக்கணும். பணவீக்கம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கணும். கம்மியாக இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய வாங்கும் திறன் அதிகமாகும்.
இந்த பணவீக்கம் பொருட்களுடைய விலை அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், வாங்க மாட்டோம். இல்லை வாங்குறது குறைஞ்சு போயிடும். வாங்க மாட்டோம்னு சொல்ல முடியாது, குறைஞ்சிரும். 1 கிலோ வாங்குற இடத்துல 1/2 கிலோ வாங்குவோம், அவ்வளோதான். ஓகேங்களா? 1/2 கிலோ அது ரொம்ப கம்மியாக வாங்குவோம், இல்லை வாங்காமல் விட்டுருவோம். ஓகேங்களா? பணவீக்கம் அப்படிங்கிறது ப்ரைஸே இன்க்ரீஸ் ஆகிறது. அப்போ இந்த பணவீக்கம் என்னவா தாங்க இருக்கணும், குறைவாக இருக்கணும், அதிகரிச்சுட்டு போயிடக்கூடாது. பாருங்க, உலகளவில் 2023 பணவீக்கம் அப்படிங்கிறது 6.6%, 2024 5.8% இருக்குது பணவீக்கம் அப்படிங்கிறது உலகளவில். இது 2023 6.6, இப்போ 2024 5.8. இந்தியா இப்போ வந்து இந்தியாவுடைய பணவீக்கம், சில்லறை பணவீக்கம் 2023 to 24 5.5%, 2024 to 25 4.6%, 2025 to 26 டிசம்பர் வரைக்கும் தான். ஏன்னா இன்னும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்ல. டிசம்பர் வரைக்கும் எவ்வளோன்னா 1.7. தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் பார்த்தீங்கன்னா 2023 to 24 5.4, 2024 to 25 4.6, அடுத்தது 2025 to 26 டிசம்பர் வரை 2.3. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த 2 வேல்யூ ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். டிசம்பர் வரைக்கும் இருக்கிறது ஃபுல் டேட்டா வந்தோன்னு சொல்லுவாங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பணவீக்கம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஆனால் முடிந்ததோடைய இந்த 4.6 ரெண்டுமே 4.6 தான் இருக்குது, நீங்கள் ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். உலகளவில் 5.8. கடைசி டேட்டா மட்டும் நல்லா பார்த்துட்டு, உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறக்காக இந்த பழைய டேட்டாவையும் நான் கொடுத்ததுக்கு காரணம். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த புது டேட்டா இந்த மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 2024 to 25 இந்தியாவின் 18 முதன்மை மாநிலங்களில் சில்லறை பணவீக்கத்தில் தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்கிறோம், 10ஆம் இடத்துல இருக்கிறோம். 18 முதன்மை மாநிலங்களில் சில்லறை பணவீக்கத்தில் தமிழ்நாடு 10ஆம் இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நகர்ப்புறத்தில் பணவீக்கம் எப்படி இருக்குது, கிராமப்புறத்தில் பணவீக்கம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், நகர்ப்புறத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 2.5%, 2024 to 25. கிராமப்புறத்தில் 2.1%. எது அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, எது குறைவாக இருக்குது. கிராமப்புறத்தில் பணவீக்கம் விகிதம் நகர்ப்புறத்தை கம்பேர் பண்ணும்பொழுது குறைஞ்சிருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வேல்யூ அப்படிங்கிறத விட நகர்ப்புற பணவீக்க விகிதம் இப்போ அதிகமாக இருக்கா, கிராமப்புற பணவீக்கம் விகிதம் இப்போ அதிகமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் பாருங்கள், 2023 to 24 5.2, அதிலிருந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2023 கிராமப்புற பணவீக்கம் 5.8 இருந்திருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கு. கிராமப்புற பணவீக்க விகிதத்தில் நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதை ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். இந்த வேல்யூ அப்படி இந்த வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2.5 2.1ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு, கிராமப்புற பணவீக்க விகிதம் குறைவாக இருக்குது, நகர்ப்புறத்தை கம்பேர் பண்ணும்போது கிராமப்புற பணவீக்க விகிதம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ பணவீக்கம் பொறுத்த வரைக்கும் உலகளவில் எவ்வளோ சதவீதம், இந்தியாவோட இது எவ்வளோ இருக்குது, முடிந்த 2024 to 25 டேட்டாவை தெரிஞ்சு வச்சுக்கணும். 4.6, தமிழ்நாட்டிலையும் 4.6. அப்புறம் தமிழ்நாடு 10ஆம் இடத்துல இருக்கிறோம். நகர்ப்புற பணவீக்க விகிதம் 2.5, கிராமப்புற பணவீக்க விகிதம் 2.1. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது வேளாண் துறை. மாநில மொத்த மதிப்பு கூட்டலில் வேளாண் துறை மட்டும், அப்போ முதன்மை துறை நம்ம சொல்கிறோம்ல, முதன்மை துறையில் வேளாண் துறை வரும், கால்நடை வளர்ப்பு துறை வரும், அந்த மாதிரி நிறைய வரும். ஓகேங்களா? அதில் அந்த மொத்த உள்நாட்டு நம்ம இங்கே பார்த்தோம்ல, மொத்த முதன்மை துறை எவ்வளோங்க பங்களிப்பு பண்ணுது, 13.4% முதன்மை துறை பங்களிப்பு பண்ணுதுன்னு பார்த்தோமா. இந்த முதன்மை துறையில் வேளாண் துறை இருக்கும், கால்நடை துறை இருக்கும், அந்த மீன் பிடித்தல் அது எல்லாமே இருக்கும். அப்போ அதில் என்ன பாருங்கள், மாநில மொத்த மதிப்பு கூட்டலில் முதன்மை துறையில் இருக்கக்கூடிய அந்த வேளாண் துறையுடைய பங்களிப்பு மட்டும் எவ்வளோ இருக்குங்க, 6.6% இருக்குது. மொத்த மதிப்பு கூட்டலில் வேளாண் துறை மட்டும். புரிஞ்சுதுங்களா? அது எதுக்குள்ளே வருது, முதன்மை துறைக்குள்ள தான் வருது. அப்போ வேளாண் துறையுடைய பங்களிப்பு எவ்வளோங்க இருக்குது, 6.6% இருக்குது. மாநிலத்திலேயே இந்த வேளாண் துறை 5வது பெரிய துறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பாருங்க, இதுதாங்க போன டைம் இதே மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. தமிழ்நாடு பொருளாதார அறிக்கையில் ஆய்வறிக்கையில் இதே மாதிரி முதலிடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதே கொஷினை கேட்டாங்க. இந்த வருடம் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. வேளாண் பொருட்கள் உற்பத்தி 2024 to 25. கேழ்வரகு கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம்.
கேழ்வரகு கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம், எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடம், நிலக்கடலை உற்பத்தியில் 3ஆம் இடம். போன தடவைக்கு இந்த டைம் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்போ கேழ்வரகு கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம், எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் 2ஆம் இடம், நிலக்கடலை உற்பத்தியில் நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோம், 3ஆம் இடத்துல இருக்கிறோம். இந்த இது ரொம்ப முக்கியம். அவங்க 2023 24 கேட்டாலும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 2024 to 25. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, வாழை சாகுபடியில் தமிழ்நாட்டின் வெற்றியை பிராந்திய அளவில் தோட்டக்கலைத்துறையின் சாதனை அப்படின்ட்டு இந்திய பொருளாதார ஆய்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது. ரொம்ப இந்திய பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டிருப்பாங்களா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழை சாகுபடியில் தமிழ்நாட்டுடைய அந்த வெற்றியை பிராந்திய அளவில் தோட்டக்கலைத்துறையின் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. ஓகேங்களா. இது என்னென்னா வேளாண் பொருட்களை பற்றி. அடுத்தது கால்நடை வளர்ப்புத்துறை மாநில மொத்த மதிப்பு கூட்டல எவ்வளோ சதவீதங்க, 5.1% பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டலாக, அதாவது முதன்மை துறையில் தான் இதுவும் வரும். அப்போ மொத்த மதிப்பு கூட்டலில் கால்நடை வளர்ப்புத்துறையுடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா 5.1%. அதே மாதிரி மீன் பிடித்தல் மீன் வளர்ப்பு மாநில மொத்த மதிப்பு கூட்டலில் 0.99%. அப்போ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, இதனுடைய பங்களிப்பும் தேவைப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. புரிஞ்சுதுங்களா. இது ஏனோ ஒரு கால்நடை வளர்ப்புத்துறை ஒரு சாதாரண ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒதுக்கி தள்ள முடியாது. மீன் பிடித்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஒதுக்கி தள்ள முடியாது. அப்போ மாநிலத்துடைய அந்த ஜிடிபியில் அதுவும் பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நிலத்தடி நீர் குறைவு, காலநிலை மாற்றம் போன்ற சவால்களை தமிழ்நாடு திறம்பட கையாண்டால் வேளாண்மை மற்றும் வேளாண் சார் துறைகளில் விரைவான வளர்ச்சியை அடைய முடியும். இப்போ கொஞ்சம் அந்த வேளாண்மை விஷயங்களில் நம்ம வளர்ச்சியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். அதாவது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ குறைஞ்சிட்டே வருது. அப்போ இதை விரைவான வளர்ச்சியை எப்படி அடைய முடியும் அப்படின்னா, நிலத்தடி நீர் குறைவு, அதையும் காலநிலை மாற்றம், இது சவால்களை என்ன பண்ணும் தமிழ்நாடு திறம்பட கையாண்டுச்சு அப்படின்னா வேளாண்மை மற்றும் வேளாண் சார் துறைகளில் விரைவான வளர்ச்சியை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காங்க. ஒரு சொல்யூஷன் மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம், இதுதான் பிரச்சனை இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீடில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்றுமதி செயல்திறன். ஓகேங்களா. அதுக்கு தேவையான எல்லா உட்கட்டமைப்பு அது எல்லாமே இருக்கிறதில்ல. அந்த திறனில் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த திறனில் நம்ம 2ஆம் இடம் வகிக்கணும் தமிழ்நாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று பாருங்கள், ஏற்றுமதியில் தமிழ்நாடு 3ஆம் இடம். இப்போ பார்த்திங்கன்னா போன அந்த 2024 to 25 பார்த்திங்க அப்படின்னா 52.7 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு மட்டும். அப்போ ஏற்றுமதியில் தமிழ்நாடு 3ஆம் இடம். இது என்னங்க, இது 2ஆம் இடம் ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீடுனா, ஏற்றுமதி செய்வதற்கான அந்த திறனில் நம்ம என்னவா இருக்கோம், 2ஆம் இடம். ஏற்றுமதி செஞ்சதில் நம்ம என்னவா இருக்கிறோம், 3ஆம் இடத்துல இருக்கிறோம். இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், கடன் வைப்பு விகிதம் எவ்வளோ % இருக்குன்னா 120.5%. போன டைம் ஏதோ ஒரு எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. போன பொருளாதார ஆய்வறிக்கையில் இந்த கடன் வைப்பு விகிதம் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ நாம் இந்த கடன் வைப்பு விகிதம் அப்படின்னு என்னன்னா, இப்போது வங்கிகள் எல்லாமே மக்கள்கிட்ட டெபாசிட் வாங்குறாங்கல்ல, அந்த டெபாசிட் என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க. வேறவங்களுக்கு மக்களுக்கெல்லாம் கடன் கொடுப்பாங்க. அப்போ எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு கடன் வைப்பு விகிதத்தை தீர்மானிப்பாங்க. அப்போ கடன் வைப்பு விகிதம் அதிகமாக இருக்குன்னா நிறைய கடன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ நிறைய கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், மக்கள் கையில் பணம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா. அப்போ கடன் வைப்பு விகிதம் எவ்வளோ % இருக்குன்னா 120.5. இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முதலிடம் வேளாண் பொருட்கள் உற்பத்தியில் எதில் எந்தெந்த பிளேஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கால்நடை வளர்ப்பு துறையில் எவ்வளோ % பங்கு, மீன் பிடித்தல் மீன் வளர்ப்பு எவ்வளோ. அடுத்தது ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் தமிழ்நாடு 2ஆம் இடம், ஏற்றுமதியில் தமிழ்நாடு 3ஆம் இடம். கடன் வைப்பு விகிதம் 120.5%. அதிகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது இவ்வளோ கடன் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா.
அடுத்தது வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அதிகமாக இருக்குது. 2021-22 71.5% இருந்துச்சு. தொழிலாளருடைய பங்கேற்பு வீதம் அப்படின்னு என்னது, வேலைவாய்ப்புன்னு அர்த்தம் வந்துருமா? அப்போ 2022-23 72.1 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. தொழிலாளருடைய பங்கேற்பு விகிதம் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது முன்னாடி இருந்ததுக்கு. அதே மாதிரி இந்தியாவின் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2021-22 66.2% இருந்துச்சு. 2022-23 71.3%. இது வந்து இந்தியாவுடைய தொழிலாளர் பங்கேற்பு விகிதம். மேலே கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டு பக்கமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வேலை இல்லாமல் இருக்கிறது குறைஞ்சிருக்கு பாருங்கள். ரொம்ப முக்கியமான டேட்டா. முன்னாடி 5.1% இருந்தது, இப்போ 3.5% குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுடைய வேலையின்மை வீதம் 5.1%-லிருந்து 3.5% குறைந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உயர்கல்வியில் சேர்க்கை அதிகரிச்சிருக்கு, அதே மாதிரி திறன் மேம்பாடு நிறைய கொடுத்துருக்காங்க, அதனுடன் வலுவான சமூக பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறதுனால. ஓகேங்களா? அப்போ உயர்கல்வியில் சேர்க்கை அதிகமாகுது. அப்போ சேர்க்கை அதிகமாகும் பொழுது நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் திறன் மேம்பாடு கொடுக்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கான பயிற்சியெல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இதன் மூலமாக வேலையின்மை குறைஞ்சிருக்கு, அப்போ வேலைவாய்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய அளவில் பார்த்திங்கன்னா 4%-லிருந்து 3.2% குறைஞ்சிருக்கு. அப்போ இந்தியாவில் வேலையின்மை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. முன்னாடி 4 இருந்தது, இப்போ 3.2% குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 5.1-லிருந்து 3.5% குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது, இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சி அப்படிங்கிறது சமூக நலன் கொள்கைகளில் பின்வாங்காமல் பொருளாதார கட்டமைப்புகளை மேம்படுத்தியதால் எட்டப்பெற்றது என்பது இந்த ஆய்வறிக்கையில் வெளிப்படும் மைய கருத்து. அதாவது தமிழ்நாட்டுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர்றது, மேம்படுத்துறது அப்படிங்கிறது, மேம்படுத்தியிருக்கிறோம். அந்த மேம்படுத்துறதுக்காக நம்ம அந்த சமூக நலன் சார்ந்த கொள்கைகளை அது பாதிக்கலை. அந்த பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது சமூக நலன் சார்ந்த சில விஷயங்கள், நிறைய திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க, நிறைய கொள்கைகள்லாம் இருக்குது. அந்த கொள்கைகளை பாதிக்காம தான் நம்ம பொருளாதாரம் நம்ம மேம்பட்டுருக்குறோம். நம்ம தமிழ்நாடு பொருளாதார அளவில் மேம்பட்டிருக்கு. அதுதான் திரும்ப திரும்ப இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க என்பது இந்த ஆய்வறிக்கையில் வெளிப்படக்கூடிய மையக்கருத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கும் பாருங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது சமூக நலன் கொள்கைகளில் பின்வாங்காமல் பொருளாதார கட்டமைப்புகளை மேம்படுத்தியதால் எட்டப்பெற்றது. ஆனால் சில டைம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான். அடுத்தது பாருங்க, அதிக அளவில் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதிக அளவில் கல்வியறிவு பெற்றிருந்தாலும் இளம் மற்றும் படித்த பெண்களிடையே தொழிலாளர் பங்கேற்பானது குறைவாக தான் இருக்கு. பெண்கள் கல்வி கற்றுட்டாங்க, உயர்கல்வி சேர்க்கை விகிதத்திலாம் அதிகம் வர்றாங்க, பெண்கள் வர்றாங்க, படிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் என்னாச்சு, கல்வியறிவு பெற்றிருந்தாலும் அவங்க தொழிலாளர் பங்கேற்பு வேலைக்கு அதிகமாக போகிறதில்ல. ஏன் போகிறதில்ல அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிடும். ஒன்று வீட்டு சுமை, பாதுகாப்பின்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காரணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அப்படிங்கும் பொழுது இன்னொரு வேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமை, அந்த மாதிரி நிறைய. அப்புறம் பாதுகாப்பின்மை, ஏன் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா பாதுகாப்பு இல்லை, அதனால் வீட்டில் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நிறையா காரணங்கள்னால இளம் மற்றும் படித்த பெண்களிடையே தொழிலாளர் பங்கேற்பு குறைவாக தான் இருக்குது. அவங்க படிக்கிறாங்க, ஆனால் வேலைக்கு போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு காரணம் அப்போ நம்மளுடைய இது என்னவா இருக்கணும்னா, இனி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்களும் ஒரு டைம் அந்த 35 பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதை ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் இருக்குல்ல, டெலிகிராம் சேனல், அதில் நம்ம கவர்மெண்ட் வெளியிட்ட அந்த ஆய்வறிக்கை 35 பாயிண்ட் இருக்குல்ல, அதை நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அது ஒரு டைம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஃபேக்டெல்லாம் இங்கே நான் கொண்டு வந்துட்டேன் இந்த பிடிஎஃப்பில். நீங்கள் அதில் சும்மா ரீட் பண்ணுங்கள், என்னென்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வேலைவாய்ப்பு எவ்வளோ இருக்குது, தொழிலாளருடைய பங்கேற்பு வீதம் அதிகரிச்சிருக்கு, வேலையின்மை தமிழ்நாட்டிலே குறைஞ்சிருக்கு 5.1-லிருந்து 3.5%. அப்புறம் தேசிய அளவில் 4-லிருந்து 3.2% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கல்வியில் தமிழ்நாடு
தொடக்க, உயர்நிலை, உயர்கல்வி. ஓகேங்களா, தொடக்கநிலை, உயர்நிலை, உயர்கல்வி சேர்க்கையில் தொடர்ந்து சிறந்து விளங்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, நாட்டிலேயே தமிழ்நாடு அதிக எண்ணிக்கையிலான கல்வி நிறுவனங்களை கொண்டுள்ளது. இதெல்லாம் முக்கியமான டேட்டா. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு NIRFன்னு சொல்லுவோம். 2025 அவங்க அது வெளியிட்ட ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 17 நிறுவனங்களுடன் சிறந்த 17 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு முதலிடம் வகிக்குது. கல்வி நிறுவனங்கள், அதுவும் சிறந்த கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்குது இந்த தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்புடைய தகவலின்படி. ஓகேங்களா, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 47% நாட்டிலே முதலிடம் வகிக்கிறது. அப்போ உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறோம், 47%. தேசியத்துடைய இந்தியாவுடைய ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 28.4 தான். ஓகேங்களா, தேசிய அளவு இந்தியாவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டோட்டலாக பண்ணும் பொழுது உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 28.4% தான் இருக்குது. நம்ம தமிழ்நாடை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் 47% இந்தியாவிலேயே நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்தது பாருங்கள், உயர்கல்வியில் அதே மாதிரி உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதம், இது ரொம்ப முக்கியம்ல. பெண்களுடைய மேம்பாட்டை பற்றிலாம் பேசுகிறோம், பெண் கல்வி பற்றிலாம் பேசுகிறோம். அப்போ உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதம் 47.3% இருக்குது தமிழ்நாடு. அதில் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு 3ஆம் இடம். பொதுவாக உயர்கல்வியில் சேர்க்கை விகிதத்தில் 47% வகிக்கிறோம், அதில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸு. உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதத்தில் நம்ம 47.3%, அது இந்தியாவில் நம்ம அதில் 3ஆம் இடத்துல இருக்கிறோம். தேசிய சராசரி பார்த்திங்கன்னா 28.5%. அதுலேயும் தேசிய அளவை விட நம்ம அதிகமாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் சொல்லுவாங்க, புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி காரணத்தினால தான் உயர்கல்வியில் பெண்களுடைய விகிதம் அதிகமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான டேட்டாங்க, பார்த்துக்கோங்க. தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்புடைய தகவல் படி இந்தியாவுடைய சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு முதலிடம் வகிக்குது. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் 47% தமிழ்நாடு முதலிடம். தேசிய சராசரி பார்த்தீங்கன்னா 28.4. உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 47.3%, 3ஆம் இடம் இருக்குது. தேசிய சராசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எதுன்னு பார்த்தீங்கன்னா 28.5%. அடுத்தது பார்த்தீங்கன்னா குறைந்த இறப்பு வீதம் குறைஞ்சிருக்கு. 1000 உயிருள்ள பிறப்புகளுக்கு எவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படிங்க சொல்லும் பொழுது பார்த்தா 12 பேர் குறைஞ்சிருக்கு. அதாவது அது குறையணும்ல, இவ்வளோ பிறப்பில் இவ்வளோ பேர் இறக்குறாங்க, அதிகமாக இருக்கக்கூடாது, அந்த இறப்பு எண்ணிக்கை அதிகமாகக்கூடாது. அப்போ இறப்பு வீதம் குறைஞ்சிருக்கு. அப்போ 12, 1000க்கு 12ன்னு சொல்லிட்டு இப்போ குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, 2023 அதே மாதிரி பிறப்பு விகிதமும் 12ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது பன்முக வறுமை குறியீடும் குறைஞ்சிருக்கு. பன்முக வறுமையிலேயும் குறைஞ்சிருக்கு. எவ்வளோ 1.43% குறைஞ்சிருக்கு 2022 to 23 டேட்டா படி. அதே மாதிரி ஆயுட்காலத்தில் 73.4 ஆண்டுகள் ஆவரேஜாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இந்த ஆயுட்காலத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், 2020 to 21 முதல் 2025 to 26 மொத்தம் மூலதன செலவினம் எவ்வளோன்னா 2.54 லட்சம் கோடி. இந்த மூலதன செலவினம் அதெல்லாம் நம்ம பட்ஜெட்டில் மறுபடியும் பார்ப்போம். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ இதிலிருந்து இது வரைக்கும் இந்த மூலதன செலவினம் எவ்வளோங்க ஏற்பட்டிருக்கு, 2.54 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் சமூக நீதிக்காக இந்த பாயிண்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சமூக நீதி அப்படிங்கிறது என்பது மேம்பாட்டுக்கான விலை அல்ல, ஆற்றல் வாய்ந்த இது ஒரு வினையூக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏதோ மெயின்ஸில் நீங்கள் எழுதும் பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட சமூக நீதி தொடர்பாக ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் முன்னுரையிலையோ முடிவுரையிலையோ என்ன பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட்டை போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் நீங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற தகவல் எல்லாத்தையுமே நீங்கள் மெயின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு தொடர்பாக ஏதாவது தகவல் கேட்டாங்க, தமிழ்நாடு பொருளாதாரம் தொடர்பாக ஏதாவது தகவல் கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே ஓகேங்களா. குறைந்த இறப்பு வீதம், பன்முக வறுமை குறியீடு எவ்வளோ இருக்குது, ஆயுட்காலம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இது எல்லாமே முக்கியமான டேட்டா, எதையுமே நம்மளால் விடவே முடியாது. அவ்வளோ அளவுக்கு, இதனால தான் சொல்கிறேன், இந்த 35 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பாருங்கள், தமிழ்நாட்டுடைய அந்த பொருளாதாரமே ஃபுல்லாக இங்கே வந்துடுது.
இதுவே போதுமானது. இதுதான் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். இதுவே இந்த தகவல் நமக்கு போதுமானது. இதை திருப்பி திருப்பி படிங்க. ஒரு டைம் பார்த்ததோட விட்டுறாதீங்க. திருப்பி திருப்பி படித்து ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து கவுனிங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு திருப்பி திருப்பி அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின் கேட்குறாங்க. ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க, ஒருவேளை இல்லைனாலும் மெயின்ஸில் கேட்பாங்க. இல்லை மெயின்ஸில் அப்ஜெக்டிவ் டைப்லையும் கேட்கலாம், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில். நம்ம அதை அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, தமிழ்நாடு தொடர்பாக என்ன கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாம் வந்து கோட் பண்ணலாம். இது வந்து இவ்வளோ சதவீதத்தை இருக்குது, தனிநபர் வருமானம் இவ்வளோ இருக்குது, பெண்களுடைய மேம்பாடை கேட்டாவே நம்ம இதை எழுதலாம். உயர்கல்வியுடைய பெண்களின் சேர்க்கையில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா? இது எந்த அளவுலையுமே வந்து இது வீண் போகாது. ப்ரிலிம்ஸில் கேட்கலினாலும் நீங்கள் இதை மெயின்ஸில் நோட் பண்ணலாம். ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் நமக்கு செப்பரேட்டாகவே டாபிக் இருக்குது. ஓகேங்களா? அதனால் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இடைக்கால பட்ஜெட்டை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.